குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னங்கிறதும் அதோட கராலரி அண்டு பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்துக்கோங்க. அது ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிள், அது ஒரு ஸ்டோனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பாக்ஸ், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸஸ் இந்த டைரெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபோர்ஸஸ் வந்து நம்ம பின்னு நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. அதே இதில் அந்த பார்ட்டிக்கிளில் எகெயின் இன்னொரு ஃபோர்ஸ், அதே பார்ட்டிக்கிளில் எகெயின் இன்னொரு ஃபோர்ஸ் கியூங்கிற ஃபோர்ஸ், கியூங்கிற அனதர் ஃபோர்ஸ், சரி அதை கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கோங்க. கியூங்கிற அனதர் ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கியூங்கிற அனதர் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஆறுங்கிற அனதர் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. ஆறுங்கிற அனதர் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க. அந்த மூணு ஃபோர்ஸுமே எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது? இந்த ஓங்கிற இந்த இடத்துல, இந்த பாயிண்டில் ஓங்கிற இந்த இடத்துல நீங்கள் ஆக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணி, இந்த ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட சைடாக நீங்கள் கன்சிடர் பண்ணோம்னா அந்த ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக அப்படி இருக்கும், ஈக்குலிபிரியமாக இருக்கும். சரிங்களா? ஈக்குலிபிரியம்னா என்ன? எந்த ஒரு ஃபோர்ஸ் ஒரு பார்ட்டிக்கு ஈக்குலிபிரியம்னா நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பார்ட்டிக்கல்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அந்த டைரெக்ஷனில் என்னது எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கிள் என்னது அதே இடத்துல இருந்துச்சுன்னா, என்னது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னது ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பார்ட்டிக்கிள் என்னது ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னது ஈக்குலிபிரியம் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறோம். சப்போஸ் அதான் இந்த இதுதான் இது ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கிறது தியரம். If the three forces acting at a point can be represented in the magnitude and directions of direction by the sides of the triangle taken in order, then they will be in equilibrium. They will be in equilibrium அப்படின்னா என்ன மீனிங்? BQR are equilibrium forces அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இந்த BQRங்கிற ஃபோர்ஸஸை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இதுதான் நம்ம இந்த இடத்துல இப்படி நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். B இந்த இடத்த இந்த இதுதான் நீங்கள் என்னது இதில் இருந்து இந்த Bங்கிற ஃபோர்ஸ், இது Qங்கிற ஃபோர்ஸ், இது ஆறுங்கிற ஃபோர்ஸ், எல்லாமே எதில் ஆக்ட் ஆகுது? ஓங்கிற பாயிண்டில். அப்போ ஓங்கிற பாயிண்டில் இந்த இடத்துல பாருங்கள், பிங்கிற ஃபோர்ஸ் எல்லுங்கிற டைரெக்ஷனில், கியூங்கிற ஃபோர்ஸ் எம்முங்கிற டைரெக்ஷனில், ஆறுங்கிற ஃபோர்ஸ் என்னங்கிற டைரெக்ஷனில், எல்லாமே எந்த இடத்துல இருக்குது? ஓங்கிற இந்த பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த BQRனது ஈக்குலிபிரியம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பி வந்து இந்த ஏபிங்கிற ட்ரையாங்கிள், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஏபிங்கிறது அது பிங்கிற ஃபோர்ஸ், பிசிங்கிறது கியூங்கிற ஃபோர்ஸ், ஆறுங்கிறது என்னது சிஏங்கிறது அனதர் ஆறுங்கிற ஃபோர்ஸ். அப்படி கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். தட் இஸ் பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர்னு நம்ம இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன எடுக்கிறோம் பாருங்கள், let the three forces BQR act at a point O and can be represented at magnitude directions by the sides AB, BC, CA of the triangle ABC. என்ன ப்ரூவ் பண்ணணும்? They will be in equilibrium. That means BQR in equilibrium. Now complete that parallelogram BABC. Now B plus Q equal to என்ன? AB plus BC. But here ABங்கிறது என்னது? AB அப்படி வச்சுக்கலாம். AB வெக்டாருங்கிறது என்னது? அப்படி வச்சுக்கலாம். ஏபி வெக்டார் அப்படி வச்சுக்கலாம். பட் இதில் இந்த இன்னொன்று அசீவ் பண்ணி பாருங்கள், ஏடி அண்டு பிசிஆர் ஈக்குவல். ஏடி அண்டு பிசிஆர் ஈக்குவல். நீங்கள் அந்த உங்கள் ஜெராக்ஸ்லையோ அது கொடுத்துருப்போம் பாருங்கள், அந்த மெட்டீரியல் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏடி அண்டு பிசிஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு வரும். பட் ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி. ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி. That is the resultant of the forces BQ at O is represented in represented in magnitude and direction by AC. That is the third force act at O and it is represented in magnitude and direction by
ஆனால் டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷன் இருக்கும் பாருங்கள், சிஏங்கிற டைரெக்ஷனில் இருக்கும். சிஏங்கிற டைரெக்ஷனில் இருக்கும். தேர்ஃபோர் ஹென்ஸ் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஏசி. அப்போ டோட்டலாக அந்த 3 ஃபோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது எனது பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ வந்து ஆராக இருக்கும். அப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த 3 ஃபோர்ஸ் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஏசி அட் ஓ சிஏ அட் ஓ, ஏசி அட் ஓ சிஏ அட். ஆனால் என்னது இதில் இப்படி ஏசிங்கிறது இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ், இது வந்து இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ். தேர்ஃபோர் என்னது ரெண்டுமே கேன்சல் ஆகி உங்களுக்கு என்னது ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் அந்த 3 ஃபோர்ஸை நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது அது என்னது ஈக்குலிபிரியமாக இருக்கும். தட் இஸ் த ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது என்னது the 3 forces acting at a point O. இதில் பாருங்கள் எப்படி எடுக்கிறோம், அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஆக்சுவலாக அப்படி தான் எடுக்கிறோம். அதில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் பி கியூ ஆர் ஆக்டிங் அட் ஏ பாயிண்ட். இல்லை நம்ம ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த ஒரு பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது தவிர நம்ம இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட இந்த சைடை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து என்னது, இந்த ட்ரையாங்கிளோட சைடில் வந்து இந்த சைடில் வந்து இப்படி இந்த ஃபோர்ஸ் இது இந்த டைரெக்ஷனில் அப்படி ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பாயிண்ட் ஒரு சிங்கிள் பாயிண்டில் பிக்யூஆர் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம்ல பிக்யூஆர் மூணுமே என்னது இந்த ஒரே பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது. அதனால் நம்ம ட்ரையாங்கிள் அதை கொண்டு வரும்போது இதை மாதிரி எடுக்கிறீங்க. அதுதான் இந்த நோட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எபோ தியரம் the forces BQ are represented by the sides of the triangle ABC only in magnitude and direction but it not in position. The forces act at a point and do not act along the sides of the triangle. ரொம்ப நோட் பண்ணுறது சரிங்களா? The forces act at a point but do not act along the sides of the triangle. இதுதான் ஒரு observation. Now the corollary to the triangle of forces. இந்த தியரத்தோட corollary பாருங்க. If the two forces acting at a point are represented in magnitude and direction by the sides of the triangle taken in some order, the resultant will be represented in magnitude and direction by the third side taken in reverse order. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது தான் அதே மாதிரி தான் சரிங்களா? அப்போ என்னது இந்த ஒரு 3 ஃபோர்ஸ் பிக்யூஆர் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் இது ஆக்ட் ஆகியிருந்துச்சுன்னா, இந்த 3 ஃபோர்ஸ் பிக்யூஆர் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு ஓங்கிற பாயிண்டில் ஆக்ட் ஆகியிருந்துச்சுன்னா அதை சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதில் 2 பாயிண்ட்டு அதில் எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து என்னது இந்த தேர்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, the resultant of the third force. The resultant will be represented in magnitude and direction by the third side taken in reverse order. இதே ஆர்டர் என்னது இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த பாயிண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். இது வந்து லாஸ்ட்டோட தான் அந்த ப்ரூஃப் ஆஃப் த தியரத்துலேருந்து நம்ம எடுக்கும். அந்த இஸ் கிளியர் தட் the resultant of the forces is forces represented in magnitude and direction by the two sides AB and BC of the triangle ABC, represented in magnitude and direction by AC. Okay. Therefore AB plus BC equal to AC. அதான் இதில் மெயின் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்த தியரம் பாருங்கள், the perpendicular triangle of forces. இந்த தியரம் என்ன சொல்லுது பாருங்க, if the 3 forces acting at a point such that their magnitudes are proportional to the sides of the triangle and their directions are perpendicular to the corresponding sides. எப்படி எடுக்கிறீங்க, 3 ஃபோர்ஸ் எடுக்கிறீங்க. அந்த 3 ஃபோர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குது, it is proportional to the sides of the triangle. ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் இந்த இடத்துல அப்படி அசீவ் பண்ணிங்கன்னா, ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க, ஏபிசி அப்படிங்கிற 3 அந்த ட்ரையாங்கிள் நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. இந்த சைடோட மேக்னிடியூட் ஏபிங்கிற மேக்னிடியூட் எப்படி இருக்கும், இதை மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஒரு 12 அப்படின்னு நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்களேன். சரிங்களா? 12ன்னு அசீவ் பண்ணிங்கன்னா இந்த பிங்கிற அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள், என்னது ஏபி டைம்ஸ் பி, அதாவது 2 டைம்ஸ் பி, 1/2 டைம்ஸ் பி, சாரி 2 டைம்ஸ் ஏபி ஆர் டி, தட் இஸ் எப்படி எடுக்கலாம், இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏபி. அப்படின்னா என்ன மீனிங், தட் மீன்ஸ் that is equal to some k times AB அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, k means 1 2 3 அல்லது 1/2 எத்தனை டைம்ஸ்னாலும் இருக்கலாம். சரிங்களா? அந்த பிங்கிற ஃபோர்ஸ் லைக் வைஸ்
கியூங்கிற ஃபோர்ஸ் என்னது பிசிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆருங்கிற ஃபோர்ஸ் என்னது ஏசிங்கிற அந்த மேக்னிடியூடுக்கு அந்த சைட்ஸோட அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. த டைரக்ஷன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த கரஸ்பாண்டிங் சைட்ஸ். பட் அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஆல் இன்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ். அப்போ இந்த 3 ஃபோர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 3 ஃபோர்ஸ் அப்போ ஒன்று அந்த இதுதான் இது ஏபிங்கிறது இது இந்த சைடோட பெர்பெண்டிகுலர். அந்த சைடோட பெர்பெண்டிகுலர்னால் அப்போ எப்படி இருக்கும், இதை மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாக நான் அந்த ஒன்று சைடு எல்லா ஃபோர்ஸுமே அவுட்வர்ட்ஸில் இருக்கும், இல்லாட்டி இன்வர்ட்ஸில் இருக்கும். இதுக்கு பெர்பெண்டிகுலர். இந்த சைடோடு நீங்கள் நான் அந்த கரெக்டாக இதில் எழுதலை. ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம இது ஒரு ஃபோர்ஸோட ஸ்ட்ரைட் லைனை நம்ம யூஸ் பண்ணோம்னா இது என்னது இது என்னது கியூங்கிற ஃபோர்ஸ். இந்த கியூங்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது என்னது இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஃபோர்ஸ் என்னது இந்த சைடு ஏசிங்கிற சைடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஆறுங்கிற ஃபோர்ஸ் என்னது ஏசிங்கிற சைடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னது இந்த ஃபஸ்ட்டு பிங்கிற ஃபோர்ஸ் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஏவிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். கியூங்கிற ஃபோர்ஸ் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், பிசிக்கு இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி ஏசிங்க ஆறுங்கிற ஃபோர்ஸ் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஏசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னா then also the forces will be equilibrium. இதை மாதிரி இருந்தாலும் இந்த BQR அந்த 3 ஃபோர்ஸுமே என்னது ஈக்குலிபிரியமாக இருக்கும். நாம் இந்த இடத்துல இதை மீட் ஆகிற அந்த 3 ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மீட் ஆகிற இடத்துல ஆக்சுவலாக அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி அடுத்த ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அடுத்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, இதை மாதிரி ஆக்ட் ஆகுது. ஒன்று இது எப்படியானது அவுட்வேர்ட்ஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து சென்டர்லேருந்து அவுட்வேர்ட்ஸ் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. லெட் த ஃபோர்ஸஸ் அந்த ஃபோர்ஸஸ் நீங்கள் எப்படி அசீவ் பண்ணிக்கிறோம், BQR அது எந்த இடத்துல மீட் ஆகுது, ஓங்கிற இடத்துல மீட் ஆகிற மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அது அந்த இடத்துல இந்த படம் வரைஞ்சிருக்காங்களா. அப்போ என்னது BQ என்னது பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. நான் அந்த இடத்துல இந்த இதை மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஏபிசின்னு நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. 3 ஃபோர்ஸ் BQR. பி ஃபோர்ஸ் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி கியூங்கிற ஃபோர்ஸ் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஏசிங்கிற இந்த இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி ஆறுங்கிற ஃபோர்ஸ் ஏபிங்கிற அந்த சைடுக்கு இந்த ஏபிசிங்கிற இந்த ட்ரையாங்கிளோட ஏபிங்கிற சைடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. Therefore, ABC triangle such that the magnitudes of BQR are proportional to the sides of BC, AC, CA and AB respectively of the triangle ABC, and their directions are perpendicular to the corresponding sides all outwards. எல்லாமே என்னது outwards direction இருக்கிற மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த இதை என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 ஃபோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், BQR அந்த 3மே என்னது ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குல்ல அதை 90 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும். அதோட ட்ரையாங்கிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசி எப்படி மாறுது, இதை புதுசாக உள்ள ட்ரையாங்கிளை நம்ம எப்படி தான் A', B', C' அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா. அப்படி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இதில் ஒரு அப்சர்வேஷன் என்ன பாருங்கள், இந்த ஏசி ஏபிக்கு பேரலாக இருக்கும். அதே மாதிரி பிசி என்னது C''Aக்கு பேரலாக இருக்கும். அதே மாதிரி ஏபி பிசிக்கு பேரலாக இருக்கும். இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். Therefore பாருங்கள், if you rotate a triangle ABC through 90 degree in its own plane, we will get a new triangle A', B', C', whose sides are parallel to the given forces. Sorry, இந்த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது, சாரி இதில் எப்படி சொல்கிறோம், ஏபி என்னது இந்த ஃபோர்ஸ் என்னது இதுக்கு ஆருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி C' என்னது கியூங்கிற ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி பிசிங்கிற ஃபோர்ஸ் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், இந்த பிங்கிற ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா. தேர்ஃபோர் எகெயின் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்துடுச்சா. ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் லாஸ்ட் தேர்த்தில் நம்ம எப்படி பார்த்தோம், ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குலிபிரியம். தேர்ஃபோர் ஹென்ஸ் by the triangle of forces BQR in equilibrium. So, the above result will also true if the direction of the forces, since it being perpendicular to the sides of the corresponding sides, make an equal angles in the same sense with them. அப்படிதான். சரிங்களா. அந்த ஆங்கிள் எல்லா இடத்துலையுமே சேமாக இருந்தாலும் இது இந்த தியரம் ப்ரூஃப்னு நம்ம சொல்லப்போம் ட்ரூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.